வணக்கம். இன்றைய நாள் 15/11/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள். முல்லைத்தீவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி ஆரம்பிக்கப்பட்ட தூய்மைமில்ல பணிகள். பாலைவனமாக மாறப்போகும் யாழ்ப்பாணம், எச்சரிக்கும் கடற்றொழில் அமைச்சர். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய பேச்சுவார்த்தை. ஜம்மு காஷ்மீரில் காவல் நிலையத்தில் வெடி விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்ட சீன பாலியல் குற்றவாளிக்கு 14 ஆண்டுகள் சிறை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை 27 தமிழர்கள் வாழும் தேசமெங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வழமையான விடயமாகும். அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமின்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் தயாராகி வருகிறது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயாராக ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் அம்பலவன் பொக்கனை மாத்தளன் சார்ல்ஸ் மண்டப வளாகத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் பணிக்குழுவினரால் நேற்றைய தினம் 14 மாலை ஆரம்பிக்கப்பட்டது. முன்னதாக மாவீரர்களுக்கு ஈகச்சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் குழுவினருக்கும் இடையில் வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நண்பகல் 1 மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுக்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் ஒப்புமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கையின் கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பேச்சுக்களில் பங்கு பற்றுவர் என தெரிகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது பற்றிய பேச்சுக்கள் என்பதால் அது குறித்து மட்டுமே இந்த உரையாடலில் கலந்துரையாடப்படும் என்றும், தீர்வுக்காக முன்னகரும் அதே நேரம் அதற்கிடையில் மாகாண சபை தேர்தலை நடத்துதல், அதுவரையில் 13வது திருத்தகை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் ஆகியவை குறித்தும் தமிழரசு கட்சி இந்த சந்திப்பில் வலியுறுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் நேற்றைய தினம் 14 மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஆலோசனைக்கமைவாக இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மூதூர் ஆலிம் நகர் பகுதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போது 27 வயதுடைய நபர் ஒருவர் விற்பனைக்காக வைத்திருந்த 3 கிராம் 300 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள், கையடக்க தொலைபேசி ஒன்று, சிறிய தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மூதூர் நகரில் வைத்து ஐஸ் விற்பனை செய்ய தயாராக இருந்த தோப்பூர் அல்லை நகரைச் சேர்ந்த 25 வயது சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 350 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை மூதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலம்பெயர்வினால் யாழ்ப்பாணம் பாலைவனம் போன்று காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் பிறப்பு வீதமும் குறைவடைந்துள்ளதால் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தார்.
போதைப்பொருள் பாவனை, வாழ்வெட்டு கலாசாரம் போன்ற குற்றச்செயல்களால் இளைஞர்களும் படித்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலை உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் மாஃபியாக்களின் காரணத்தினால் அங்கிருந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசங்களை துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்த்த வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். தொடர்வது இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள நவ்ஹாம் காவல் நிலையத்தில் வெடிப்பொருட்கள் வெடித்ததில் 9 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 30 பேர் காயமடைந்துள்ளனர். காவல் நிலையத்தில் திடீரென வெடிப்பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். குறித்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 30 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமையினால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். நம்ப முடியாத பல்வேறு ஆபத்தான பாலியல் குற்றங்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் சீன பிரஜையான 33 வயதுடைய ஷாவோ ஷி என்பவருக்கு இங்கிலாந்து நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் விநியோகம் போன்ற 24 குற்றச்சாட்டுகளை இவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இவற்றினால் நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவர்கள் முறைப்பாடு அளிக்க முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த நபர் கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து இங்கிலாந்தில் வசித்து வருவதுடன் அவர் சட்ட பட்டதாரி மாணவராகவும் இருந்து வந்துள்ளார். பாலியல் வன்புணர்வு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுத்தல் மற்றும் ஒளிமறைவு கேமராக்கள் மூலம் படம் பிடித்தல் உள்ளிட்ட 24 குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இத்துடன் பனேசியா தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.